ஒரு நாள் அப்பா, அம்மா, குழந்தையோட வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே தான் இதே அலுவலகத்தில வந்து தான் சொன்னாங்க. "என்ன விஷயம்? என்ன ஏன்னு?" கேட்டேன். "இல்ல மாப்பிள பையன் இங்க தான் எங்க வீட்ல தங்கியிருந்தான். எங்களோட தான் இருந்தான். அதுதான் நாங்க கல்யாணத்தின் போதே சொன்னது. இங்கேயே வந்து இருந்துக்கோ. நீயும் படிச்சிருக்கிற. அதனால உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி குடுத்தா, நீங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி தான் நாங்க கல்யாணம் பண்ணினோம். ஆரம்பத்தில இங்க தான் இருந்தாங்க. அப்புறம் ஒண்ணா இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தனியாவும் அவங்கள வச்சோம். அதே வீட்லயே. ஆனா, அதுக்கப்புறம் மாப்பிள வெளிய போனவர் வரவே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. "போலீஸ்ல புகார் குடுத்தீங்களா?" அப்படின்னு. ஏங்க நான் போய் போலீஸ்ல புகார் குடுத்தா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு வகையில அவர வர வைக்கணும். நாங்க அவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா, பொண்ணும் அவரும் சேர்ந்து வாழ்ந்தா தானே நல்லாருக்கும். குழந்தை ஒண்ணு ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்ன உடனே, நான் "பரவாயில்லம்மா கவலைப்படாத. ஏன்னா எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க, குடும்ப வழக்குகள் அப்படின்னு சொன்னா டைவர்ஸ் கேஸ் தானா? அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி கிடையாதும்மா. சேர்ந்து வாழ்றதுக்கெல்லாம் வழி இருக்கு. அதுக்கே நாம ஒரு மனு போடலாம். 2 பேரும் நீங்க வந்து ஹிந்துக்கள். அதனால வந்து நீங்க ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழ நீங்க வந்து மனு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்காக நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறோம். கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு நோட்டீஸ் போகுது. இப்ப அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கணும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அட்ரஸ்ல இருந்திருக்காரு. அதற்கு முன்னாடி அவங்க அப்பா, அம்மா அட்ரஸ் தானே, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ்க்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். அந்த அட்ரஸ்ல அவருக்கு கிடைக்கல. அப்புறம் அவர் வாங்கல. ஏன்னா, அவர் அங்க இல்லாம வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஆனா, அது நோட்டீஸ் போய் சேரல. இந்த நோட்டீஸ் போய் சேரல அப்படிங்கிறதே ரொம்ப நாள் இழுத்துருச்சு. 6 மாசம், 8 மாசம் வரைக்கும் நோட்டீஸ் போய் சேரல. சரி அவர் ஏதோ நீ என்னவா இருக்காருன்னு கேட்டிருந்தேன். அவங்க ஏதோ காலேஜ்ல லெக்சரரா இருக்காருன்னு சொன்னாங்க. அது அரசாங்க வேலை தானே. எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவரு முதல்ல இருந்த இடம் இல்லாம வேற ஏதாவது இடம் போயிருக்கலாமோ என்னவோ, எந்த இடத்துலயுமே நோட்டீஸ சர்வ் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த பொண்ணு என்ன பண்றா, அ இது காணல, ஆள காணல, எங்க இருக்காருன்னு தெரியல. நீங்க அடுத்தாப்புல என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் தான் குடுத்தாங்க. அதனால நீங்க வாங்க. கம்ப்ளைண்ட்டு நம்ம அடையார் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு கம்ப்ளைண்ட்ட குடுக்குறாங்க. ஒய்ஃப் குடுக்குறா. மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். என் ஹஸ்பண்ட காணல. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இது நாள் வரைக்கும் இங்க தான் இருந்தாரு. நாங்க நல்லா தான் சந்தோஷமா தான் குடித்தனம் பண்ணினோம். சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் எல்லா குடும்பங்கள்லயும் வர்றது தான். வரலைனாலும் சுவை இருக்காது. அது வேற விஷயம். அதனால அவ்வளவுதான். நாங்க இங்க தான் இருந்தோம். அப்புறம் எங்கேயோ திடீர்னு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவர் ஆளே காணல.